எங்கள் ஸ்டாஃபுக்கு சொல்லுவேன், ஊழியம் மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இல்லை, ஊழியம் மாதிரி பெரிய சாபமும் இல்லை. அது ஒரு கத்தி மாதிரி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதெல்லாம் என்ன விளையாட்டா? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நான் போய் நின்னா எழும்பி நின்று சல்யூட் அடிப்பாரா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் ஸ்தேவான் ரத்த சாட்சியா போறான். சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்பி நிற்கிறார், அவனை வரவேற்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் இல்ல, அண்ட சராசரத்தையும் படைத்தவர் கனம் பண்ணுவார். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு திமிரு, எந்த மனுஷனுடைய கனமும் வேண்டாம். அவன் என்ன அசட்ட பண்ணாலும் கேர் இல்லை. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னை கனம் பண்ணுகிறார். இந்த திமிரில் தான் நான் ஊழியத்தை செய்கிறேன். இந்த திமிரில் தான் நான் ஊழியத்தை செய்கிறேன். எப்படி என்ன பார்க்குறாங்க? என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்னாங்களா? என்னை பார்த்து சிரிச்சாங்களா? என்னை மதிக்கிறாங்களா? என்னை மதிக்கலையா? இது மேலே எனக்கு கண்ணே வர்றதில்லை. சில நேரத்தில் நான் வீட்டுக்கு போனோடனே எங்கள் வீட்டார் கேட்பாங்க, நீ போனியே அவங்க எப்படி உன்னை வரவேற்றாங்க, உனக்கு எப்படி நன்றி சொன்னாங்க, உன்னை எப்படி கத்தர் முன்னால சொல்றேன். அதை நான் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்குள்ள என்னன்னா, நான் கத்தருக்கு ஊழியம் செய்தால், அது ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், வயிற்றுக்கு இல்லை, வீட்டுக்கு இல்லை, கனத்துக்கு இல்லை, பணத்துக்கு இல்லை, எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் ராஜ குதிரையில் போவான், அவன் தான் மொர்தெகாய். எங்கேயாவது நீங்க அவமானப்பட்டு போய் கொண்டிருந்தால், நீங்க அந்த அவமானப்படுத்துகிற ஆள் மேல கோபப்படாதீங்க. உங்களை அழைத்தவரை எப்படி கனம் பண்ணுகிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள். மனிதனுக்கு உங்களை கனப்படுத்தவோ, கீழே தள்ளவோ, மேலே உயர்த்தவோ எந்த மனிதனுக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை.